இப்போ பார்க்க போது வந்து ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா எதுக்கு வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்கோ அந்த இதுதான் செலக்ட் பண்ணுவோம் ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளமில். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து P1J1 எடுத்துக்கணும். ஓகே, P1J1 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 ஃபுல்லாக எடுத்துக்கணும். அடுத்து மொதல் இந்த செட் எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். P1J1, அடுத்து P2J2, அடுத்து P3J3, அடுத்து P4J4. இதை முதல் எழுதிடணும். எழுதிட்டு நெக்ஸ்ட் என்னன்னா P1 எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்ததுல வந்து பாரு P1J2ன்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதாவது பர்சன் 1க்கு ஜாப் 2 ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் பர்சன் 1க்கு ஜாப் 1 ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கடுத்ததுல பர்சன் 1க்கு ஜாப் 3 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கடுத்தது ஜாப் 4 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டயகனலாக எழுதிடுறேன். இதை ஃபுல்லாத்தையும் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா இதை எழுதிடுறேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பர்சன் 1க்கு ஜாப் 1 ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பர்சன் 2க்கு ஜாப் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டு பர்சன் 3க்கு வந்து ஜாப் 4ஐயும் பர்சன் இதுக்கும் இதையும் ஸ்வாப் பண்ணுறேன். அதாவது P1J1 பர்சன் 1க்கு மட்டும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து என்ன P2, P3, P4 இப்படி இருக்குமா. அப்போ ஜாப் அசைன் பண்ணும். ஜாப் என்னென்ன ஜாப் இருக்குது? 2, 3, 4 ஜாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு 2, 3, 4 இப்படி போடலாம். இல்லாட்டி 2, 4, 3ன்னு போடலாம். அடுத்து என்ன போடலாம்? 3, 2, 4 போடலாம். 3, 4, 2 போடலாம். ஓகே, அடுத்து 4, 2, 3 போடலாம். 4, 3, 2 போடலாமா? இதுதான் இந்த காம்பினேஷன்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு வேல்யூ எப்படி பார்த்து எழுதணும்னு சொல்லிடுறேன். இப்போ P1J1னா P1க்கு நேராக J1க்கு நேராக உள்ளதை போட்டு ஆட் பண்ணிடணும். அடுத்து P2J2னா இதுக்கு நேராக போட்டு ஆட் பண்ணி எழுதிடணும். ஸோ இப்படி தான் எழுதணும். அடுத்ததுல என்னன்னா ஜாப் 2 வந்து பர்சன் 1க்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்னன்னா P1J2ன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ P2, P3, P4, P5 இது மட்டும்தான். அப்போ இவனுக்கு என்ன கொடுக்கலாம்? 1 சாரி P5 கிடையாதா? 1, 2 ஆல்ரெடி இங்கே இருக்குது. 1, 3, 4 கொடுக்கலாமா? 1, 4, 3 கொடுக்கலாமா? அடுத்து 3, 1, 4 கொடுக்கலாமா? 3, 4, 1 கொடுக்கலாமா? 4, 1, 3 கொடுக்கலாமா? 4, 3, 1 கொடுக்கலாமா? அதாவது ஒரு இதை இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி 2 ஸ்வாப் பண்ணிக்கிட்டே வரேன். அவ்வளோதான். இதுதான் இந்த காம்பினேஷன்ஸ். மொத்தம் 6 காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் 3 இதையும் ஃபில் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த ஜாபுக்கு வந்து கம்மியான இது இருக்கோ அதுதான் வந்து மோர் எஃபிஷியண்டாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அடுத்து வந்து இந்த மர்ஜ் சார்ட்னா வேற ஒன்றும் இல்லை. இவங்க வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை பாதியாக பிரிக்கணும். இந்த முழு அறைவை பாதியாக பிரித்தா இங்கே சப்ராக்ட் ஆகும். அதாவது n/2 என்னது இதில் 2, 4, 6, 8 8/4. அப்போ இந்த சைடு இந்த சைடு. அடுத்து இதை 2ஆக பிரிக்கணும். இது பிரிச்சிருக்காங்களா? ஒன்ஸ் 2ஆக மாறிடுச்சுன்னா ஓகே, 2 சபரேவா 2 எலிமெண்ட் உள்ள சபரேவா மாறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வாப் பண்ணணும். லைக் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து சின்ன எலிமெண்ட் இருக்கணும். செகண்ட் வந்து பெரிய எலிமெண்ட் இருக்கணும். சின்ன எலிமெண்ட்டு பெரிய எலிமெண்ட்டு, சின்ன எலிமெண்ட்டு பெரிய எலிமெண்ட்டு, சின்ன எலிமெண்ட்டு பெரிய எலிமெண்ட், இப்படி ஸ்வாப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்டர் எடுத்துட்டு வரணும். பேரலாக இது நடக்கும். இதில் வந்து இந்த ஸ்டெப்ல இருந்தா சொல்லியிருக்காங்களா? நான் வந்து இதுல இருந்து சொல்றேன். இப்போ இந்த இதாக இருக்கு 3, 8, 2, 9, 1, 7. இது வராது. இது உடனே வராது. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். இது வரும், ஆனால் உடனே வராது. எப்படின்னா இங்கே ஒரு பாயிண்டர் வைக்கணும், இங்கே ஒரு பாயிண்டர் வைக்கணும். அதே மாதிரி பேரலாக இந்த சைடும் பாயிண்டர் வைக்கணும். இவங்களுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 இது தனியாக நடக்கும், இது தனியாக ரெண்டும் பேரலாக நடக்கும். அடுத்து ஒரு ஒரு நியூ அரே வந்து கிரியேட் பண்ணிட்டோமா? இந்த 2 பாயிண்டர்ல எது சின்ன நம்பர்னு பார்க்கணும்.
2 தான். அப்போ 2 போட்டுட்டு இந்த பாயிண்டரை மூவ் பண்ணிடணும் அடுத்த எலிமெண்ட்டுக்கு. அடுத்து இப்போ இந்த ரெண்டுல பார்க்கணும் 3-ஆ 9-ஆ 3 தான். ஸோ 3 போட்டுடணும். அடுத்து இந்த பாயிண்டரை மூவ் பண்ணிடணும் 8-ஆ 9-ஆ 8 தான் சின்னது. ஸோ 8 போட்டுடணும். 9 தான் அடுத்து. ஸோ இப்படிதான் இந்த இது வந்துச்சு. ஓகே, இந்த இது இப்படிதான் வந்துச்சு. அதுக்கடுத்து இதுவும் இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டெப் நடந்துகிட்டு இருக்கோம். பேரலா இதுவும் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது எப்படி நடக்கும்? முதல்ல இங்க ஒரு பாயிண்டர், இங்க ஒரு பாயிண்டர். 1 தான் சின்னது. ஸோ 1 இங்க வந்துடும். அந்த பாயிண்டர் மூவ் ஆயிரும். 7 இங்க போயிடும். சரி 7 இல்லை, பாயிண்டர் இங்க போயிடும். 4-ஆ 7-ஆன்னு பார்ப்போம். 4 தான். ஸோ அந்த பாயிண்டர் இங்க வந்துடும். அடுத்த இந்த பாயிண்டர் மூவ் ஆகும். ஸோ இங்க 5 வந்துடும். இங்க 7. அவ்வளோதான் போயிடுச்சு. ஓகே, இதான் வந்து மேட்ச் சார்ட். சாரி, இது வரையும் முடிஞ்சா? இப்படிதான் இந்த ரெண்டும் வந்திருக்கு. அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு பாயிண்டர், இங்க ஒரு பாயிண்டர், இங்க லெஃப்ட்ல ஒரு பாயிண்டர். இப்பதான் இப்பதான் இந்த இங்க வருது. இப்பதான் இங்க ஆரம்பிக்குது. ஓகே, அவங்க அதை கொடுத்துருக்குது. இங்க ஒரு பாயிண்டர் வைக்கிறாங்க, இங்க ஒரு பாயிண்டர் வைக்கிறாங்க. இருக்கிறதுல சின்னது இது 1. ஸோ 1 இங்க வச்சிடும். அடுத்து இந்த பாயிண்டர் மூவ் பண்றாங்க. அடுத்து 2-ஆ 4-ஆ இருக்கிறதுல சின்னது 2. ஸோ 2-ஆ கொடுத்துட்டு இங்க மூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்க 2. அடுத்து 3-ஆ 4-ஆ 3 தான். ஸோ இதை அடிச்சுட்டு இங்க வச்சுட்டு இங்க 3 ஆட் பண்ணிடுவாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே, லாஸ்ட் பண்ணாங்கன்னா சார்ட்டட் அரே கிடைச்சிரும். அவ்வளோதான்.